தேங்க்ஸ். எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. இல்லைன்னா வந்திருக்க மாட்டோமா? அப்படி இல்ல, வேற வேற டென்ஷன் இருந்ததில்ல, அதான். உங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி எந்த டென்ஷனுமே எனக்கு முக்கியம் இல்லைங்க. மாமா, தயவு செஞ்சு அக்காவை கேட்க விட்டு அலோ பண்ணுங்க. உத்தரவு இளவரசி. ஒரு நிமிஷம் இருங்க. இதை வச்சுக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம். வைங்க. இவளுக்கு வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குங்க பிரகாசமா எரியிற மெழுகுவத்தியை அணைச்சிட்டு கேக் கட் பண்ணணும்? அந்த வெளிச்சத்திலேயே கேக் கட் பண்ணலாமே. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Gauri Akka. இந்த மாசம் மொத்தத்துக்கு ஆகிற செலவையும் இந்த ஒரு நாள்ல செஞ்சு முடிச்சாலும் பரவாயில்ல. மாப்பிளையும் கௌரியும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அத்த, என்ன நீங்க செலவு பண்ணாதான் சந்தோஷம்னு இப்ப யாரு சொன்னது? கூட இருக்கிறவங்களோட உண்மையான அன்புக்கு முன்னாடி காசு பணம்லாம் பெருசா எதையும் செஞ்சிடாத அத்த. அம்மா, தேவையில்லாம நிறைய பண்ணிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். விடுங்க கௌரி, அவங்களுக்கு சந்தோஷம் அதுலதான் இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் ஒத்து போலாமே. சரி சரி, கவுனிங்க எல்லாரும். திருமதி கௌரி செந்தில் பிறந்த நாளை முன்னிட்டு மனம் திறந்து பேசலாம் வாங்க நிகழ்ச்சியை நடத்த போறோம். போலாமா? ஓகே தானே? ஓகே, வாங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் அப்படின்னா நித்யா. வா. சந்தோஷத்தை பிராக்டிகலா விளக்கம் கொடுக்க சொன்னா அக்கா இருக்கும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல உட்கார வைக்கணும். அப்பதான் முழுமையான சந்தோஷத்தை அவங்க உணர்வாங்க. ஆனா இப்போ அத ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்யூ. சூப்பர். அப்ப நீங்க எல்லாரும் அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் தொடரும். ஓகே தானே? போ. அடுத்து நீங்க தான் வாங்க. காலத்தோட கட்டாயத்துல சில விஷயங்களை நாம தவிர்க்கவே முடியாத. கௌரி கல்யாணம் முடிஞ்சு அவ மாமியார் வீட்டுக்கு போனப்ப எங்களோட அழுகையும் தவிர்க்க முடியாததா இருந்துச்சு. ஆனா உங்கள மாதிரி ஒரு புருஷனும் அம்மாவுக்கு மேல அரவணைப்பா ஆறுதலா இருக்கிற மாமியாரும் அமைஞ்ச பிறகு பிரிவுல வந்த அழுக கூட எங்களுக்கு இல்லாம போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாஸ்கர், நீ வந்து பேசுவா. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயத்துக்கும் கண்டிப்புக்கும் பேர் போன என் அக்கா மேல இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவித பயம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா எங்க அக்காக்கா மஞ்ச என் மாமா இந்த நிமிஷத்துல என் வீட்டுக்கு வந்த இன்னொரு அக்கா. ஆனா அணுகுமுறை தான் வேற. கரார் பேர்வழி கௌரி அக்கான்னா கண்டிப்பையும் சரியான அளவுல பாசத்தையும் கலந்து எதிராளிகளோட மனசுக்குள்ள குடி போற திறமை என்னோட மாமாக்கு. இல்ல இல்ல, என்னோட இன்னொரு அக்கா. ஓகே மாமா, நாங்க எல்லாம் பேசாச்சு. அடுத்து நீங்க தான் வாங்க. வாங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை துணையா வந்து சேர்றவங்க அவங்க கொடுக்கிற ஆறுதலும் அன்பும் தான்
ஆயுளோட இறுதி வரைக்கும் நம்மள மனுஷனா நடத்தி கூட்டிட்டு போக போகுது. அது சரியா அமையலைனா வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ போற வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாறி நம்மள இல்லாம ஆக்கிடும். அந்த விஷயத்துல கௌரி எனக்கு வரும். பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி ஒரே மாதிரியான குணத்தோட வாழ்ற பொண்ணுங்களை இன்னைக்கெல்லாம் பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் பாஸ்கர், மறந்தே போயிட்டும் பாரு. ஆமால. வா. அக்கா மாமா ம். என் கூட வரீங்களா? எங்க சொல்றேன் வாங்க. எங்க வாங்க மாமா சொல்றேன். வாக்கா. எங்கடா? அட வாக்கா. வாங்க. வாங்க மாமா. எங்க சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. என்ன? ம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. Thank you. மாமா அக்கா, உங்க 2 பேர் கையால இதை நட்டு வைங்க. ம். எங்களோட நீங்க பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு நாங்க இதை வளர்க்க போறோம். ம். இது கௌரி. இது செந்தில். ஆ 1 ஹவர்ல வரேன். வந்துடுறேன். மாமா சாரி மாமா, எதுக்கு? உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சதுக்கு. உண்மையை மறைச்சியா? என்ன? ஆக்சுவலா நான் மாணிக்க மாமாவை. பரவாயில்லங்க, வேணாம். இல்லைங்க. நான் வேற யாரோ இல்லை, உனக்கு சொந்தம் தான். நான் உனக்கு மாமா தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. காலம் சரியாச்சுன்னா எல்லாரும் ஒன்னா தானே பார்த்து பழகிக்க போறோம். விடு. அப்படியே ஆட்டமா டான்ஸ் ஆடி சுத்திட்டு இருந்த, அவ்வளவுதானா? புஸ்ஸுன்னு போயிடுச்சா? வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? விலைக்கு இருக்கிற மாதிரி ரெண்டுங்களும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு சுத்த வச்சேன். அப்படியே வெட்டி வச்சிடலான்னு பிளான் போட்டேன். அதுக்குள்ள உங்க தங்கச்சி இருக்காங்களே, தங்கச்சி குறுக்க வந்து அவங்க 2 பேரையும் ஓட்ட வச்சுட்டாங்க. பிறந்த நாளுக்கு மட்டும் அவங்க அங்க போகாம இருந்திருந்தா ஸ்டோரி பிளானே டோட்டலா மாறி இருக்கும். ஏமா அபர்ணா, ஆயிருந்தா போயிருந்தான்னு எது நடக்கலையோ அத பத்தி இவ்வளவு விளக்கம் தேவையில்லையே. இனி என்ன நடக்கணுமோ அத பத்தி மட்டும் பேசுங்க. அப்படிங்களா? உங்க உத்தரவுங்க, சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே செஞ்சிருவோம். என்ன கிண்டலா? மூர்த்தி, மூர்த்தி, மூர்த்தி. நீங்க இரு. அக்கா வரேன்க்கா. அக்கா ஆ, என்ன விஷயம் இங்க சொல்லுக்கா. பாரு, செந்திலுக்கு போனை போட்டு ஆ. ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை மணிக்குன்னு கேட்டு ஆ. நீயும் போயிட்டு வந்திருப்பா. சரிக்கா. அண்ணா, எதுக்கு அவர் தனியா போகணும்? நானும் வேணா கூட போயிட்டு வரவா? வேண்டாண்ணே, இதுக்கு எதுக்கு நான் கூட்டம்? மூர்த்தி மட்டும் போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாப்பா. சரிக்கா. ம். வா. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க? சட்டு புட்டுன்னு சொல்லாம ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்மளும் ஏதாவது பண்ணணும்ல. பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.